தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமையானது நிலைத்திருக்கவும் செல்வ வளம் பெருகுவதற்கும் சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தாங்க இந்த காரடையான் நோன்பாகும். இதை மாங்கல்ய நோன்பு அப்படின்னும் அழைப்பாங்க, சுமங்கலி நோன்பு அப்படின்னு கூட அழைப்பாங்க. இப்படி பல பெயர்களால் இந்த நோன்பானது அழைக்கப்படுதுங்க. எந்த வருஷம் காரடையான் நோன்பு எப்பொழுது வருகிறது, இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், எப்படி நோன்பை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றி தான் பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விரத நாட்களில் ஒன்றாக கடைபிடிக்கக்கூடியது தாங்க இந்த காரடையான் நோன்பாகும். மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் தொடங்கக்கூடிய நாளில் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுவது வழக்கமாகுங்க. அதாவது சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகும் மீன சங்கராந்தி நாளில் இந்த திருநாளானது கொண்டாடப்படுதுங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவன் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேணும் என்பதற்காக கழுத்தில் மஞ்சள் சரடு கட்டி கொண்டு விரதம் இருந்து வழிபடுவாங்க. அதே போல் திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு தங்களுடைய கைகளில் மஞ்சள் கயிறை கட்டி விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. கார அடைய நைவேத்தியமாக படைத்து விரதம் இருந்து வழிபடக்கூடிய நாள் என்பதனால இந்த நாளானது காரடைய நோன்பு அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. மேலுமே இந்த நாளில் பெண்கள் காமாட்சி அம்பிகை மற்றும் பார்வதி தேவியை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே யமனிடமிருந்து தன்னுடைய கணவன் சத்தியவாணனின் உயிரை மீட்பதற்காக சாவித்திரி கடைபிடித்த நோன்பு தாங்க இந்த காரடையான் நோன்பாகும். இதனால தான் சாவித்திரி கடைபிடித்த முறையில் இந்த நாளில் விரதம் இருந்து நாமளும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண உறவையும் குடும்ப ஒற்றுமையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பலப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் அன்னை கௌரிக்கு அரிசி மாவு, வெல்லம், கருப்பு காராமணி போன்றவற்றை பயன்படுத்தி இனிப்பு மற்றும் கார வகைகளை செஞ்சு, அதாவது அடைகளாக செஞ்சு படைத்து நம்ம வழிபடுவது வழக்கமாகுங்க. 2026ஆம் ஆண்டில் காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குதுங்க. மார்ச் 14ஆம் தேதி காலை 6:48 மணிக்கு தொடங்கி மார்ச் 15ஆம் தேதி அதிகாலை 1:08 மணி வரைக்கும் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாங்க. அன்றைய நாளில் சுபமூர்த்த நேரத்தில் பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய வழக்கமும் இருக்குதுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா காரடையான் நோன்பன்னைக்கு சூரிய உதயமாகும் பொழுது தொடங்கி சூரியன் மறையும் வரைக்குமே நோன்பை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் அன்னை காமாட்சியுடைய அருளால் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்குரிய விரதமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா காரடையான் நோன்பன்னைக்கு அதிகாலையில் எந்திரிச்சு மஞ்சள் பூசி குளித்து விட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கிவிட வேணுங்க. அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உபவாசமாக, அதாவது விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேணும். அப்படி இருக்க முடியாதவங்க புளிப்பு உப்பு சேர்க்காத உணவுப் பொருட்களை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி மஞ்சள் சரடை வைத்து விளக்கேற்றி வழிபட வேணுங்க. அதே போல் பூஜைகள் செய்து நீங்கள் வழிபட வேணும். அதற்கு பிறகு அந்த மஞ்சள் சரடை எடுத்து கணவருடைய கைகளில் கொடுத்து நீங்கள் கட்டி கொள்ளலாங்க. இல்லைன்னா கணவர் வெளியூரில் இருக்கிறார் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்களுடைய கையில் கொடுத்து நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். அவர்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவது ரொம்பவே நல்லதாகுங்க. இந்த நாளில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் நீங்கள் கொடுக்க வேணுங்க. மஞ்சள், குங்குமம், பூ, தாலி சரடு போன்றவற்றை வாங்கி கூட நீங்கள் தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. காரடையான் நோன்பு அப்படிங்கிறது கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேணும் என்பதற்காகவும் வேண்டிக் கொண்டு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான விரதமாகுங்க. இதை சாவித்திரி விரதம், கௌரி விரதம், கௌரி நோன்பு, காமாட்சி விரதம் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுதுங்க. இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாமல் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு திருமணமாகாத கன்னி பெண்களும் கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. மிக உன்னதமான இந்த விரதத்தை
மிக எளிமையானதாக இருந்தாலும் அதிசக்தி வாய்ந்த விரதமாகவும் இந்த விரதமானது சொல்லப்படுது. சாவித்திரி தன்னுடைய கணவன் சத்தியவாணனின் உயிரை யமனிடமிருந்து போராடி மீட்டு வருவதற்கு அவளுடைய ஆற்றலை தந்த விரதமாகுங்க. மேலுமே விதிவசத்தால் தன்னுடைய நாடு செல்வம் போன்ற அனைத்தையுமே இழந்து காட்டில் வாழக்கூடிய நிலை சத்தியவாணனுக்கும் சாவித்திரிக்கும் ஏற்பட்டதாங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய கணவருடைய ஆயுள் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட சாவித்திரி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைத்த காராமணி, அரிசி, உருகாத வெண்ணெய் போன்றவற்றை எளிமையான பொருட்களை படைத்து வழிபாடு செய்து வந்ததுனால அந்த விரதம் மற்றும் பூஜையின் பலனாக யாரு கண்ணுக்கும் தெரியாத யமன் சாவித்திரியுடைய கண்களுக்கு மட்டும் தெரிந்தாராமாங்க. மேலுமே தன்னுடைய கணவருடைய உயிரை யமன் எடுத்து செல்வதை கண்ட சாவித்திரி யமனுடன் வாதமிட்டிருக்கிறாங்க. பல உலகங்களை கடந்து கடைசியாக யமலோகத்தின் வாசல் வரை சாவித்திரி சென்றிருக்கிறாங்க. மனித உடலுடன் யமலோகம் வரக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற அந்த பெண்ணை கண்டு ஆச்சரியப்பட்ட யமன் கணவருடைய உயிரை தவிர வேறு எது வேணுமானாலும் கேள் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இதை கேட்ட சாவித்திரி முதலில் தன்னுடைய கணவருடைய தாய் தந்தைக்கு இழந்த கண் பார்வை வர வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இழந்த தங்களுடைய ராஜ்யம் போன்ற அனைத்துமே மீண்டும் எங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னும் 2வது தரமாக கேட்டிருக்கிறாங்க. கடைசியாக தன் தீவிர பதிவிரதை என்பதனால தனக்கு நல்ல குழந்தை பேர் வேணும் அப்படின்னும் கேட்டிருக்கிறாங்க. சாவித்திரியை எப்படியாவது அங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த யமன் அவள் கேட்ட வரங்கள் அனைத்தையுமே தருவதாக வாக்களிச்சிருக்கிறாரு. வரத்தை அளித்த பிறகுதான் கடைசியாக அவர் கேட்ட வரத்தின் சாவித்திரி எவ்வளவு நுட்பமாக தன்னுடைய கணவருடைய உயிரை கேட்டாள் என்பதை யமன் புரிந்து கொண்டிருக்கிறாரு. இருந்தாலும் தான் அளித்த வரத்தை திரும்ப பெற முடியாததுனால சாவித்திரிக்கு சத்தியவாணனின் உயிரை திரும்ப கொடுத்திருக்கிறாரு யமன். தன்னுடைய கணவருடைய உயிர் போன்றவற்றை இழந்த அனைத்தையுமே சாவித்திரிக்கு திரும்பி கொடுத்தது அவள் இருந்த விரதத்தினுடைய மகிமையாகுங்க. இந்த நாளில் நித்திய சுமங்கலியாக அம்பிகையை வேண்டி நம்மளும் விரதம் இருந்து வழிபட்டோம்னா நமக்கும் தீர்க்க சுமங்கலி வரமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் காரடையார் நோன்பு இருக்கக்கூடியவங்க முதல் நாளே உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை செய்து படையல் போட்டு நீங்கள் வழிபட வேணுங்க. இலை போட்டு நெய்வேத்தியம் படைப்பதாக இருந்துச்சுன்னா 4 இலைகள் போட்டு நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. ஒருவேளை நீங்கள் தட்டில் வைத்து படைப்பதாக இருந்துச்சுன்னா காரகடை, இனிப்பு அடை, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, உருகாத வெண்ணெயை வைத்து நீங்கள் படையல் போட்டு நீங்கள் வழிபட வேணுங்க. அதே போல் தாலி சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய பெண்கள் மஞ்சள் கிழங்கோடு தாலி கயிறை கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு கணவருடைய கைகளிலேயோ இல்லைன்னா மூத்த சுமங்கலி பெண்கள் கைகளிலேயோ இல்லைன்னா தங்களுக்கு தாங்களாகவே கட்டி கொள்ளலாங்க. தாலி சரடு சமீபத்தில் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மஞ்சள் நூலில் 2 பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையுடைய பாதத்தில் வைத்து நீங்கள் வேண்டி கொண்டு அதை எடுத்து உங்களுடைய கழுத்தில் இல்லைன்னா உங்களுடைய கையில் நீங்கள் கட்டி கொள்ளலாங்க. அன்றைய நாளில் சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து மஞ்சள், குங்குமம், தாலி சரடு வைத்து கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் அன்னை காமாட்சியுடைய அருளால் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் விரதம் இருப்பது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணுங்க. உருகாத வெண்ணெயும் ஓர் அடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன், என்னாலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட வேணுங்க. மேலுமே கணவர் நலனுடன் இருக்க வேணும், தான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேணும் என அனைத்து பெண்களுமே நினைப்பது உண்டுங்க. தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கு பல விரதங்கள் கடைப்பிடிக்கப்பட்டாலும் கூட அதில் முதன்மையானதாக சொல்லக்கூடியது காரடையான் நோன்பாகும். யமனிடம் போராடி தன்னுடைய கணவருடைய உயிரை சாவித்திரி மீட்டு வந்த நாளே காரடையான் நோன்பாக கொண்டாடப்படுங்க. காரடையான் நோன்பு என்பது காமாட்சி அம்மனை வேண்டி கொண்டு வழிபடக்கூடிய நாளாகுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லக்கூடிய இந்த விரதத்தை பெண்கள் எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதனால காமாட்சி அம்மனுடைய பரிபூரணமான அருளானது நமக்கு கிடைக்குங்க. தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேணும் என்பதற்காக பெண்கள் இருக்கக்கூடிய விரதம் இந்த காரடையான் நோன்பாகும்.
காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம், கௌரி விரதம், காமாட்சி விரதம், மாங்கல்ய நோன்பு என பல பெயர்களால் அழைக்கப்படுதுங்க. கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேணும் என்பதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதம் தாங்க இந்த காரடையான் நோன்பு விரதமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.